கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே உள்ள பெருகோப்பனப்பள்ளியில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் சொந்தங்களின் சந்தோஷங்களும் கேலி பேச்சுகளுமாக நடைபெற்றது. மனிஷ் காவ்யப்பிரியா திருமண நிச்சயதார்த்தம். விடிந்தால் திருமணம் என்பதால் மணமகன் மற்றும் மணமகள் வீட்டார் நண்பர்களால் நிறைந்திருந்தது திருமண மண்டபம். மகனின் திருமணம் என்பதால் மகிழ்ச்சியுடன் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த தந்தை வரதராஜ் திடீரென நெஞ்சை பிடித்தவாறு சாய்ந்தார். பரபரப்பிற்கு மத்தியில் அவரை அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தபோது மாரடைப்பால் வரதராஜ் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் மருத்துவர்கள். உற்சாகத்தில் திளைத்திருந்த உறவினர்களிடம் வரதராஜன் உயிரிழந்த தகவல் பரவியதால் மயான நிசப்தத்திற்கு மாறியது அந்த திருமண மண்டபம். திருமணம் நடைபெறுமா என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் எழுந்த நிலையில் அங்கு வந்தார் வரதராஜனின் மனைவி மஞ்சுளா. எனது கணவர் மிகுந்த விருப்பப்பட்டு இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்தார். அவருடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்றார். இந்த திருமணம் நடந்தே ஆக வேண்டும் என்றார் மஞ்சுளா. சொந்தங்களும் ஊர் பிரமுகர்களும் கூடி மஞ்சுளாவின் விருப்பத்தை ஆலோசித்த நிலையில் மணமகள் குடும்பத்தினரும் திருமணத்தை நடத்த விருப்பம் தெரிவித்தனர். மருத்துவமனையில் இருந்து வரதராஜன் உடலை நேரடியாக திருமண மண்டபத்திற்கு எடுத்து வந்தனர் உறவினர்கள். திருமணத்திற்காக எடுத்து வைத்திருந்த பட்டு வேஷ்டியை அவருக்கு உடுத்தி வரதராஜன் உடலை நாற்காலியில் அமர்த்தி வைத்தார். அழைத்து வரப்பட்ட மணமகள் தனது மாமனாரின் உடலை பார்த்து கண்ணீர் சிந்திய போது, தாலி கட்டும் நேரத்தில் கண் கலங்க கூடாது என கூட்டத்தில் இருந்த ஒருவர் சொல்ல, கண்ணீரை துடைத்துக் கொண்டு சிரிப்பை வரவழைக்க முயன்றார் காவ்யப்பிரியா. வரதராஜன் தாலியை எடுத்துக் கொடுப்பது போன்று ஏற்பாடு செய்யப்பட தந்தையிடம் இருந்து தாலியை வாங்கி மணமகள் கழுத்தில் கட்டினார் மனிஷ். சுற்றியிருந்த உறவினர்கள் கைத்தட்டி வாழ்த்த மாலை மாற்றிக் கொண்டனர் புதுமண தம்பதியர். தனக்காக தந்தை செய்த தியாகங்களை எண்ணி கண் கலங்கிய மனிஷை பின்னால் இருந்த ஒருவர் தோளை தட்டி அழக்கூடாது என கூற, மனைவியோடு தாய் தந்தை காலில் விழுந்து ஆசி பெற்றார் மனிஷ். கணவன் இறந்த துக்கம் ஒரு பக்கம், கேள்விக்குறியாகி நிற்கும் மகனின் வாழ்க்கை மற்றொரு பக்கம். சகுனம் பார்க்கும் சமூகத்தால் ஒரு இளம்பெண் சந்திக்க வேண்டிய அவச்சொற்கள் இன்னொரு புறம் என ஒரே நேரத்தில் பாய்ந்த மும்முனை கத்திகளுக்கும் ஒற்றை தீர்வளித்துள்ளார் தாய் மஞ்சுளா.